அடுத்ததாக சாதனையாளர் விருது பெறுகிறார் ஆஜே ஏஞ்சலின் ஷெரில். கடலூரை சேர்ந்த இவர் பரதநாட்டிய கலையோடு கரகம், மரக்கால் ஆட்டம், ஒயிலாட்டம், மயிலாட்டம், சிலம்பம் உள்ளிட்ட 25 விதமான கிராமிய கலைகளும் தெரிந்த தொழில் வல்லுநர். இந்திய கலாச்சாரத்தையும் கிராமிய கலைகளையும் நாட்டியத்தின் மூலம் வெளிக்கொணர்ந்து கலைகளை மேம்படுத்தி பாரம்பரிய கலைகளை மீட்டெடுத்து வருகிறார். நாட்டிய சிறகுகள் கலைக்கூடம் எனும் பெயரில் இலவச நடன பள்ளியை ஆரம்பித்து பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கு நாட்டிய கலையை பயிற்றுவித்து வருகிறார். பள்ளி, கல்லூரி மற்றும் கிராமிய நிகழ்ச்சிகளுக்கு இலவச நடன பயிற்சியாளராகவும் பங்களித்து வருகிறார். நாட்டியம், யோகா போன்றவற்றில் 25க்கும் மேற்பட்ட உலக சாதனைகளை புரிந்து ஏராளமான விருதுகளை பெற்றிருக்கிறார். பல்வேறு இடங்களில் நடக்கும் நாட்டியாஞ்சலி நிகழ்வுகளில் தன் பங்களிப்பை தந்திருக்கிறார். இதுவரை இந்தியா மற்றும் உலக நாடுகளில் 3000த்திற்கும் அதிகமான மேடை நிகழ்ச்சிகளை நடத்தியிருக்கிறார். மலேசியாவில் நடந்த உலகளாவிய சிலம்ப போட்டியில் வெள்ளி மற்றும் வெண்கல பதக்கங்களை வென்றிருக்கிறார். தமிழ்நாடு அரசால் கலை இளமணி, இளந்தளிர் எனும் பட்டங்களையும், நாட்டிய தாரகை, கிராமத்து மயில் போன்ற பட்டங்களையும் பெற்றுள்ளார். ஏசியா புக் ஆஃப் ரெக்கார்ட், இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட், லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ், டிஃபா வேர்ல்ட் ரெக்கார்ட், ஜெட்லி புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் போன்ற நிறுவனங்களின் சாதனை பட்டியலிலும் இடம்பெற்றுள்ள ஆஜே ஏஞ்சலின் ஷெரில் அவர்களை விருது வாங்க அன்புடன் அழைக்கிறேன். என் நேம் ஏஞ்சலின் ஷெரில். பேசிக்காகவே நான் ஒரு கிளாசிக்கல் டான்ஸர். ஸ்டார்டிங் வந்து கிளாசிக்கல் டான்ஸில் தான் என்னோட டான்ஸ் ஜேர்னி ஆரம்பிச்சிச்சு. அது போக 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 தமிழ்நாடோட ட்ரெடிஷ்னல் டான்ஸ் எல்லாத்தையுமே கற்றுக்கிட்டு நம்ம தமிழர்களோட பாரம்பரிய கலைகளை மீட்டெடுக்கணுன்றதுக்காக இப்போ பண்ணிகிட்டு இருக்கேன். Actually, I was special child, CAH patient, congenital adrenal hyperplasia, short losing typeன்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து என்னென்னா, நம்ம உடம்புல வந்து அட்ரினல்ன்ற ஒரு கிளாண்ட் இருக்கும், எல்லார் உடம்புலையும் இருக்கும். பட் ஆனால் அது எனக்கு இல்லை. ஸோ அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக வந்து ஸ்டெராய்டு எடுத்துகிட்டு இருக்கேன். ஆனால் இப்போ வந்து எப்போ டான்ஸ்குள்ளே வந்தனோ அப்போ வந்து ஸ்டேஜஸ் நிறையா போக ஆரம்பிச்சிட்டேன். டான்ஸால் அந்த ஒரு விஷயம்தான், ஸ்டேஜஸ் நிறையா போக ஆரம்பித்தா ஹாஸ்பிட்டல் போகிற விஷயங்கள் வந்து நிறையாவே கம்மியாயிடுச்சு. 13 உலக சாதனை பண்ணியிருக்கேன், 80க்கு மேலே அவார்ட்ஸ் வாங்கியிருக்கேன், 1000க்கு மேலே ஸ்டேஜஸில் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன், 2 கவர்மெண்ட் அவார்டு வாங்கியிருக்கேன், 2 படத்தில் நடிச்சிருக்கேன். டான்ஸ் தான் எனக்கு எல்லாமே. டான்ஸ் இல்லைனா நான் இல்லை. என்னோடய ஹெல்த் இஷ்யூவை தாண்டி நான் எவ்வளோ தூரம் ஹாப்பியாக இருக்கேன்னா அதுக்கு காரணம் எல்லாமே டான்ஸ் மட்டும்தான். ஸோ டான்ஸை என்றைக்குமே விட மாட்டேன்.